இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ஹாஸ்டல் ரூமை தான் காமிக்கிறாங்க. அங்கே லூசி, ஜியா, ஜிசின்னு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அங்கே லூசியோட ஃபேஸில் அங்கே ரத்தமாக விழுந்ததுமே அவள் பயந்து போயிட்டு கீழே விழுந்தா. ஒவ்வொருத்தையாக மாற்றி என்னாச்சின்னு சொல்லிட்டு கீழே குப்புற கடிச்சு விழுந்துடுறாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்த நாவல் புக்கு மேலே விழுந்ததும் அவங்க எல்லாருமே அந்த நாவலுக்குள்ளே ரீபான் ஆகி அங்கே உள்ளே என்ட்ராயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஜிசியை பார்த்தா அவங்க ஒரு கொடூரமான அம்மாவாக இருந்துச்சேக்கா. 2 பிள்ளைங்க அவளோட தான். பட் அங்கே ரொம்ப மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க போல். ஸோ அப்போ அங்கே அந்த பிள்ளைங்க அம்மாவுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு போய் எரிப்புட போனால் இவள் பயந்து போயிட்டு எழுந்திரிச்சிட்டு ஐயோ கடவுளை என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறான். என் தலையெல்லாம் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. ஒரு பெட்லேருந்து கீழே விழுந்ததுக்கா எனக்கு இதுன்னு சொல்லும்போது அவங்க நாம் ஷாபாவும் யாயாவுமே என்னடா ஆச்சு அம்மாவுக்கு, ரொம்ப மோசமான அம்மாவாச்சு இவ்வளோ அப்படின்றத செட்டு பார்க்கும்போது அப்போங்க ஏய் நீ சௌபாப்போ அதுக்கப்புறம் நீ யாயா தானே, அப்போ உங்கள் அப்பா தான் பூவா அப்படின்ற செட் அவள் கேட்கும்போது கடவுளே நான் வந்து அந்த நாடகத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்புறமா நான் அம்மாவாச்சேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. என்னோட அம்மா அப்பாவை நான் வந்து ரொம்ப மோசமாக மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் பட் இந்த நாவலுக்குள்ளே வந்து என்னோட அழகு மட்டும் குறையல அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறான். என்ன பாச்சி தலையில் அடிபட்டு எதுவும் லூஸ் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதும் அப்போ அங்கே சிஸ்டமான ஆகிட்டு நீ இந்த சிஸ்டமில் வந்து கொடூரமான ஒரு வில்லி ரோலை தான் பண்ண போகிற. ஸோ அது மூலமாக நீ வந்து சொந்த உன்னோட வேர்ல்டுக்குள்ளே போகும்போது 10 மில்லியன் காசு உனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான ஹாப்பியாகி போயிடுது. ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி அவள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவள் அவனுக்கு ட்ரக்கு கொடுத்து தான் அவன் அங்கே மேரேஜ் வந்து பண்ணியிருக்கா. ஸோ அது மூலமாக தான் இவளுக்கு அங்கே குழந்தையுமே பிறந்திருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அவன் அங்கே வெளிநாட்டுக்கு இவளை விட்டுட்டு வேணான்னு போயிட்டான் போல். ஸோ அப்போ இருந்தே அந்த பிள்ளைங்களை வந்துட்டு கோவமாயிட்டு அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஏன் கத்திட்ருக்கீங்க, அவங்க அப்பா தான் போய் தொலைஞ்சிட்டானே பேசாமல் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தினா அவன் கோவமாயிட்டு இங்கே வரட்டுன்றதுக்காக அவள் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டேக்கா. இப்போ இந்த பிள்ளைங்க 2மே என்னப்பா பண்ணுறது, அம்மா வந்துட்டு நம்ம எப்பயுமே மோசமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கும் போது அவள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளை அவள் அடித்து கொடுமைப்படுத்தின விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ நான் வந்துட்டு எல்லாமே பண்ணால் எனக்கு 10 மில்லியன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சிஸ்டம்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரி அங்கே போய் வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறதுனா பெரிய விஷயமானு சொல்லிட்டு வீடெல்லாமே தொடக்க விட்டுட்டு சரிங்க வாங்க என் கால் கையில் அமைக்கி விடுங்கன்னு சொல்கிறா. ஸோ அதே மாதிரி பண்ணதுமே இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போதும் நிப்பாட்டுங்க, பிள்ளைங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பாக சாப்பிட சொல்லி பாலெல்லாம் கொடுத்தா பிடிக்காது. ஸோ நான் வந்து எவ்வளோ பெரிய கொடுமைக்கறியாக மாறுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மெயிலை கூப்பிட்டு இவங்களுக்கு பால் நிறைய ஊற்றி கொடுங்க, ஒழுங்கான நேரத்துக்கு இவங்க சாப்பிட்லன்னா போட்டு வெளுத்து விடுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே போயிட்டு அங்கே கொண்டு வந்து பாலெல்லாம் கொடுத்ததும் அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ பால் எல்லாமே அங்கே ஹாப்பியாக வாங்கி அங்கே குடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்குலாம் புரியுதா இல்லையா, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும், நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்ற செட்டு போனால் என்னடா ஆச்சு அம்மாவுக்கு என்ன இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு பணக்காரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நேரத்துக்கு அப்போ நம்மளுக்கு இனிமேல் சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சிஇஓட பெட்டில் வந்து தூங்கி எந்திரிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது அங்கே கால் வந்துடுது. ஸ்கூலில் வந்துட்டு பையன் கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து நான் காசை திருடி வச்சுட்டு இவன் தான் என் காசை திருடினான்னு சொல்லிட்டு பழி போட்டா. அவங்க வந்து சண்டை போட்டதுமே அந்த டீச்சர் என்னன்னாலுமே நம்ம பேசி கண்டுபிடிச்சிக்கலான்னு சொன்னால் அந்த லேடி கோவமாயிட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ என் புள்ள மேலே வந்துட்டு கை வைப்பன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சுடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ அடிப்ப, நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டா நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, என் புள்ள மேலே தொட்டே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட பக்கத்தில் போனால் அடிக்க வராங்களான்னு நினச்சிட்டு அம்மா நான் உண்மையிலே திருடலமான்னு சொன்னதும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்கள பார்த்து ஒழுங்கா இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இல்லை கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ஃபோ கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார் தெரியுமான்னு சொன்னதும் அந்த ஃபோவோட பொண்டாட்டியே நான் தான் சொன்னதும் நீ தான் அப்போ அந்த வப்பாட்டியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவங்க கோவப்பட்டுட்டு இன்சல்ட் பண்ணும்போது அங்கே நேனிகிட்ட கால் பண்ணி இந்த ஃபோ கம்பெனியில் வாங்கின ஏதோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, நான் உன்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த நேனி பயந்து போயிட்டு உடனே ஃபோக்கு அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி ஸ்கூலில் ப்ராப்ளம் சார், மேடம் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் உடனே ஸ்கூலுக்கு அங்கே போக சொல்லிடுறான்.
சிரிச்சிட்டு வாவ் நல்லா தான் பேக் பண்ணுற பயந்து போயிட்டு எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குன்னு சொன்னதும் உண்மையிலே உன் மூளை கோளாறாகி போயிடுச்சு அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல போது அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அந்த லேடி வர சொன்னதுமே அவங்க ஹஸ்பண்டுமே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே கிளம்பி வந்துடுறாரு. இப்போ அங்கே யாருக்கு தைரியம் இருக்குது என் பொண்டாட்டி மேலே கை வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டா இவ தான் அங்கே அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஓ நீ தானே அந்த குட்டி கண்ணு வச்ச புருஷன் சொல்லிட்டு அவ கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த ஆள் கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி அடிப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியாமே அவங்க பாஸோட பொண்டாட்டி அடிப்பியான்னு சொல்லி கேட்டா பாஸோட பொண்டாட்டியா அவங்க பொண்டாட்டி ஏதோ வயசான ஒரு கிளவியாமா அதனால தான் அவர் அடிக்கடி வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாரு அப்படின்ற சொன்னதும் பட் நீயே பார்த்த ஒன்றை பார்த்தா நான் ரொம்ப எங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னதும் ஓ தேங்க்யூ அப்படின்றத சொல்லும் போது அவங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்கா அவளை வர்ணிக்கிறியா அப்படின்ற செட்டி கோவப்பட்டதுமே உடனே அந்த கோவம் ஆயிட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்ததுமே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலைன்னா கண்டிப்பாக வேலை இல்லாமல் போயிடும்னு செட்டி கோவப்பட்டா அடிக்க வந்ததும் குப்புற கடிச்சு அந்த போய் கீழே விழுகிறா. மிஸ்ஸஸ் குஃபு யாருன்னு போட்டோ அனுப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே அந்த ஆள் ஷாக்காகி போயிடுறாரு. அவங்க பொண்டாட்டி வாய்க்கிலேயே பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அவங்க தான் உண்மையிலேயே என் பாஸோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு மேடம் தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொன்னதும் புள்ள வந்துட்டு ஒழுக்கமாக இப்போ உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த பையன் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அப்பா போட்டு அடிக்கும்போது நானாவே தான் அந்த காசை செலவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவன் மேலே பழிய போட்டுட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போங்க ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் பையன்ட்ட நீங்கள் என்ன மன்னிச்சிடுறீங்களா அப்படின்றத செட்டி கேட்கும்போது அப்பா மன்னிக்க தெரிஞ்சவே தான் மனுஷன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே என் புள்ள மன்னிச்சிட்டான் அப்படின்ற செட் அங்கேருந்து போனால் இவர் அங்கே உடனே போயிட்டு என்னோட வேலை மேடம் சொன்னதுமே நீங்கள் பிள்ளைய ஒழுக்கமாக எப்போ வளர்த்து நல்லபடியாக திருத்துறீங்கன்னு தெரியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவங்க அப்பா போட்டு அந்த பையனை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் ஒழுங்கா நீ வந்துட்டு யாராச்சும் ஒன்று ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீ அவங்கள பார்த்து பயந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் உன்னை என்னைக்கு மன்னிக்க மாட்டேன் ரொம்ப கொடூரமாயிருவேண்ணா அப்படின்ற செட்டு மிரட்டினதும் அந்த பையன் ஓகே சொல்கிறான். எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுமே பாஸ் ஆல்ரெடி மேடமும் நம்ம யங் மாஸ்டர் போயிட்டாங்களான்னு சொல்லும்போது இங்கே வீட்டில் பார்த்தா இரா எல்லாமே எடுத்து வச்சதும் தேங்க்யூமான்னு சொன்னதும் உங்களுக்குல எனக்கு உரிச்சு கொடுங்க அப்படின்றத சொன்னால் அங்கே வந்துட்டு அந்த பிள்ளைங்களுமே உரிச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி போது எனக்கு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு செட்டு போனால் அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக அதை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவளை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு நான் எவ்வளோ வந்துட்டு ஒரு கொடூரமான அம்மா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மிச்சம் மீதி சாப்பாடை கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு என் மேலே கண்டிப்பாக கோவமாகுன்னு யோசிக்கிறா. பிள்ளைங்க ரெண்டு பேருமே என்னப்பா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நேரத்துக்கு பால்லாம் கொடுக்குறாங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க இறால் எனக்கு பிடிக்கும் அதை கொடுக்குறாங்க ஸ்கூலில் வேறு எனக்காக சண்டை போட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்போ அந்த வருவான் நாங்கள் 10 மில்லியன் எடுத்துகிட்டு என்னோட வேர்ல்டுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சான் அவன் அங்கே வந்துட்டேக்கான். ஸோ வரும்போதே நான் இப்போ கொடூரம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செப்பலை தூக்கிட்டு போனான். அங்கே கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே என்ஜாய் ஆகிடுறான். பார்த்துட்டு அடடா ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு வாயெல்லாம் பல்லாகி போயிடுது. அங்கே மெய்டு வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸு கோட்டு எல்லாத்தையுமே கழட்டி செப்பல்லாம் போட்டு விட்டதும் பரவாயில்லையே ஒரு பணக்காரவங்களா இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவன் என்ஜாய் பண்ணுறா. ஸோ பிள்ளைங்க ஹாப்பி ஆகிட்டு வரும்போது பிள்ளைங்களை எதுக்காக நீ திரும்ப ஹிட் பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் அப்படி தான் ஹிட் பண்ணேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா கடவுளே இப்போ எனக்கு நிறைய காசு கிடைக்க போகுது கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான ஹாப்பி ஆகிடுச்சிக்கா அவளோட சந்தோஷமான அந்த வேர்ல்டுக்குள்ளே. பட் அந்த பிள்ளைங்க பார்த்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அம்மா எங்களை எவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா உண்மையிலே ரொம்ப எங்களை கேர் பண்ணிக்கிறாங்கப்பா நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னடா நான் மோசமானவளாக நடந்துக்கணும்னு பார்த்தா இப்படி உள்டாவாக நடக்குதுன்னு சொல்லும் போதே பிள்ளைங்க நீங்களுமே அம்மாவை விட்டுட்டு போகக்கூடாது அம்மாட்ட போய் சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சங்க தள்ளினதும் அவன் எங்கள் பக்கத்துக்கு போனதுமே அவன் ஃபேஸை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. வாவ் இந்த நாவலில் இருக்க லீட் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு கண்ணத்தை அப்படியே டச் பண்ணிட்டு பார்த்துட்டேக்கா. அப்போ அங்கே வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கோவமானதும் ஜிசி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது ஆமாம் உன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நான் சாப்பாடெலாம் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கல என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ அங்கே அவன் இப்போ நம்ம டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னதுமே அந்த பிள்ளைங்க வந்துட்டு அப்பா நீங்கள் கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணக்கூடாது அம்மாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப கொடுமைக்காரி தான் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் அம்மா மாதிரி கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும்னு சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட முன்னாடி இதை பற்றி நம்ம பேச வேணான்னு சொல்லிட்டு போனதும் அட பாவிங்களா என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ என்ன ஆள் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு பிள்ளைங்களை அங்கே தூங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். கடவுளே நான் என்ன பண்ணுறது என் 10 மில்லியன் என் கையை விட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக
இருக்கப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பப்புக்கு மேல் மாடலை ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரே ஆட்டம் கூத்து தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காசு எல்லாமே அள்ளி தூக்கி எறிஞ்சிட்ருக்கா. ஸோ உள்ளே பார்த்தா அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே சியா உள்ளே ஓடி வந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற செட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போங்க நீ எப்படி வந்து இதுக்குள்ளே மாட்டினேன் அப்படின்றத செட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு 1 மில்லியனை செலவு பண்ணணும்ப்பா இந்த வேர்ல்டுலேருந்து வெளியே போகிறதுக்கு. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அறிவில்லாத ஒரு பொண்ணாக பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும்னு சொன்னதும் கொடுத்து வச்சவ தான் போன் செய்யிட்டு திரும்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா அதெல்லாம் சரி, அந்த லூஸு என்னன்னான்னு சொன்னதும் அங்கே அவள் என்ன பண்ணான்னு செட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட ஷாம்பு எல்லாமே எப்பயுமே ஹை குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுவா போல். அதெல்லாத்தையும் இவளோட டப்பாவில் யூற்றுக்கிட்டு இப்போ அவள் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போன்னு செட்டு அவள் கொண்டு போயிருக்கான். ஸோ அந்த டயத்தில் தான் எதையே திருகி ஃபேஸில் அவளுக்கு ரத்தம் பட்டு கடைசியில் இப்படி உள்டாவாக மாறி இருக்குது. இப்போ இருக்கிற வரைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சரிப்பா நீ வந்துட்டு என்ன கேரக்டர் சிஸ்டம்லன்னு சொன்னால் நானா இங்கே ஈவில் மதராக இருக்கணும்னு சொன்னதும் அதை நீ தூள் கலப்பிடுவேன்னு சொல்லும்போது அதுதான் நடக்க மாட்டுதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த லூசி நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுத்ததுமே அவள் டோட்டலாக மாறிட்டா போலையே அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் பப்பில் போய் பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் இதுக்கப்புறம் மாறவே மாட்டா. ஆக்டிங் எத்தனை நாளைக்கு பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது என்ன பார்த்துட்ருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சா அவன் குடிக்கிற தண்ணியவே பார்த்துச்சேக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா சிஸ்டம் அவளுக்கு சில பவர்ஸ் கொடுக்குது. அவள் யாரோட ட்ரிங்க்ல என்ன கலந்தாலுமே அவள் தான் கலந்தான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கதையோட ஹீரோயின் நான் தான் அப்படின்ற சைட் அவள் போகிறா. ஹீரோயின் பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாமே அங்கே மாடல் மாதிரி பண்ணிட்டு நான் வந்துட்டு இப்போ பேசாமல் அவனை மயக்கி வந்து பேசணும்னா கோவம் ஆகிட்டு டைவர்ஸ் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் இருக்க நிலமை தெரியாமல் அவள் பாட்டு அங்கே உள்ளே போயிச்சேக்கா. ஸோ இவன் பார்த்தா ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிச்சுக்கும் போது ஹாய் ஹனி அப்படின்றத சொன்னதும் ஏண்டி திரும்பவுமே ஓ வேலையை ஆரம்பிச்சிட்டியா, பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ எனக்கு ட்ரக்கு வேற கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் ஹனி நான் தான் உங்களுக்கு ட்ரக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவளை வாண்டடாக சொல்கிறா. நீ வந்துட்டு திருந்தவே மாட்டேல அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே உனக்கு பிடிக்கலன்னா நம்ம இப்போ கூட டைவர்ஸ் பண்ணிக்குவோமா அப்படின்றத சொன்னதும் அப்படிப்பா உன்னை டைவர்ஸ் தாண்டி பண்ண போகிறேன்னு சொன்னால் என்னப்பா அப்படி பேசிகிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து என்ன இன்னொரு பேபி எதுவும் பேத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அது கனவுல தான் நடக்கும்னு சொன்னதுமே வேமா அவனை போய் பிடிச்சி கிஸ் பண்ணதும் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதையாக இருந்துக்கோ, ரொம்ப சேம்லெஸ்ஸான உமன், கிளம்புனியும் போதோ என் வீட்டை விட்டு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் சிஸ்டம் என்னோட வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் சொல்லிட்டான்னு சொல்லும் போதே அங்கே சிஸ்டம் வந்து வாயவே திறக்க மாட்டுது. அப்போ அவன் என்னடி உளர்றன்னு சொன்னால் வாயை முடி தொல்லடான்னு சொல்லிட்டு சிஸ்டம் வெளியவான்னு சொல்லும் போது இப்போ சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிஸ்டமால் வெளியே வர முடியாதுன்னு சொன்னதும் அடப்பாவி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா கேலி கூத்தா தெரியுதா உங்களுக்கு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே கோவமாயிட்டா அவன் கத்தவும் அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சது மெயினாக டாக்கா மாறிட்டான்னு சொல்லிட்டு கேட்டா. அந்த இடத்துக்கு அங்கே பிள்ளைங்க வந்ததும் வேமா அவங்க போய் மறைச்சிக்கிறா. ஏன் மறைஞ்சிட்ருக்கா காமி உன் உருவத்தை உன் பிள்ளைகளுக்கு சொன்னால் அவள் கையெடுத்து கும்பிடும்போது நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். ஸோ ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன புதுசாக ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறியான்னு சொன்னதும் உன்கிட்ட போய் என்னப்பா புதுசாக யூஸ் பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு போனால் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவள் புது ட்ரிக்லலாம் நான் விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவள் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் அவ்வளோ பண்ணியுமே கடைசியில் அவள் போய் அவனை கிஸ் பண்ணிட்டுருக்கா. என்னோடய பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு. நான் திரும்ப எனக்கு வந்துட்டு புதுசாக இன்னும் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி கதையோட ஹீரோயினாக மாறணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ ஹீரோயின் அங்கே தூங்கி எந்திரிச்சிட்டு 10 மில்லியன் எங்கே போச்சு சிஸ்டம் வெளியே வான்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கவுமே நான் ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா, நீ இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு வில்லன் கேரக்டர் பண்ணுன்னு சொன்னால் வீட்டில் பார்த்தா அந்த பையன் தூங்கிக்கிட்டே எழுதிட்டு இருந்தா. இவளுக்கு அங்கே தூக்கமாக வந்துட்டுருக்கு. அம்மா எழுதிட்டேன்னு சொல்லும்போது அந்த பேப்பர்ஸை கிளிக்கி தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் கேவலமாக இருக்குது ரீரைட் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்து பார்க்குறான். இவெல்லாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு துரத்தி விடுவான்னு பார்த்ததோ என்னடா உன் ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ மோசமாக இருக்குது, அம்மா சொல்கிறது சரிதான் திரும்ப எழுதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த பையன் தூக்கத்தில் ஏதோ எழுதிட்டேப்பான்னு சொல்லும்போது ஏய் நான் கொடுமைப்படுத்திருக்கேன் என்னை வீட்டை விட்டு துரத்துங்கடா அப்படின்றத சொல்கிறா. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நல்லா படிக்கணும், நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு போனால் கடவுளே நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிடுச்சுக்கு. ஸோ பிள்ளைகிட்ட அவள் அதுக்கப்புறம் பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு போகிறான். பார்த்தா ஒரு பொம்மை தூக்கிட்டு வந்துட்டு அம்மா இங்கே பாருங்கள் எனக்கு டாய் கொடுத்தா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அதை தூக்கி அவள் கோமாயிட்டு எரிஞ்சதுமே பிள்ளைகிட்ட எதுக்காக எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவன் அங்கே போகிறான். நான் இப்போ இவிழா மாதிரி நடந்துட்டேன், கண்டிப்பாக என்னை வந்துட்டு அவன் வேணான்னு என்னை இப்போ வந்து
விரட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு பசிக்குது நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போங்க நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டே உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இல்லை சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க கிட்ட அம்மாட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னால் என்னடா பண்ணுறீங்க ஏன்டா என்கிட்ட போய் சாரி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போங்க அம்மா உண்மையிலே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு வேணுக்குனே என் மேலே கோபமாகிறதுக்காக என்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக டால் ஃபுல்லாக ஊசியாக மாட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தூக்கி போட்டதுனால தானே அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு பேசினா உண்மையிலே நீ எவ்வளோ பிள்ளை மேலே பாசமாக இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. பிள்ளைங்க 2 மசாஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவளுக்கு அழுகாத குறைய அழுக வந்துட்டுருக்கு. அட கடவுளே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே பிள்ளைங்களோட பாசத்தில் மெய் மறந்து போயிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக அமைக்க விடுங்கன்னு சொன்னால் ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுமே அடுத்து நான் என்ன பண்ணுறது நான் பேசாமல் இன்னும் மோசமாக ஏதாச்சும் பிஹேவ் பண்ணாதான் வேலை நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம லூசி வந்ததுமே லூசி நீயா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டா. நான் அவங்களோட டீச்சர் பியானோ தான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு பியானோவே ப்ளே பண்ண தெரியாதே அப்போ அவளை மாதிரியே ஃபேஸ் இருக்க ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அங்கே சிஸ்டம் சொல்லுது இவ தான் இந்த கதையோட ஹீரோயின் நீ பேசாமல் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சேன்னா உனக்கு 20 மில்லியன் காசு கிடைக்கும்னு சொன்னதும் அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது. வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் அவளுக்கு அந்த பியானோ ப்ளே பண்ணுறப்ப சூப்பர் ஹோல்ட் பவர் கொடுத்துருக்கு அந்த சிஸ்டம். ஸோ ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வாசிக்கலாம். அந்த பொண்ணு அங்கே வாச்சா என்ன வாச்சிட்டு இருக்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டினா நீ மோசமான டீச்சர்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வர டயத்தில் அவள் அதை யூஸ் பண்ணி அங்கே ப்ளே பண்ணிட்டேக்கா. பட் நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா. சார் உங்களை நான் கவனிச்சுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது கடவுளே இதுக்கப்புறம் என்னால் பியானோ ப்ளே பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதில்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களுக்கு நிறைய உடம்புல அடிகள் இருக்குப்பா பழசு இருக்குது புதுசு இருக்குன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் இவ அம்மாவாகவே இருக்க தகுதி இல்லை இவ தான் புள்ளைய போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு அங்கே அவள் சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் இருந்தாலுமே இதை நல்ல சான்ஸ் பேசாமல் விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆமப்படுத்தினேன்னு சொன்னதும் உன்னை கண்டிப்பாக நான் மிஸ்ஜஸ் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கா. பட் இருந்தாலுமே இவ்வளோ மாதிரி ஒரு ஆள்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போனோன்னா குழந்தை சேஃப்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு வேறு அவளுக்கு கவலையாயிடுச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சிஸ்டம்கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைப்பா அவனோட லவ் 0% ஆயிடுச்சு. ஸோ 100 ஆகுறப்ப தான் நீ போக முடியும்னு சொன்னால் ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அவள் புலம்பும் போது அங்கே டாக்டர் மேடம் உங்களுக்கு மனநலம் பாதிச்சிருக்கா ஏதாச்சும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பிள்ளைங்க அப்பா நீங்கள் எதுக்காக அவங்கள போய் திட்டிகிட்டு இருக்கீங்க பண்ணதெல்லாம் இந்த டீச்சர் தான் இவங்க தான் என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை பிள்ளைகிட்ட தான் சொல்லி பேச வச்சுருக்கான்னு சொன்னதுமே அப்போங்க அந்த பையன் இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கப்பான்னு சொன்னதுமே அதை காமிச்சதும் அவள் பயந்து போயிடுறா. என்ன இதெல்லாம் என் பிள்ளைய ஏன் அடிச்சேன்னு சொன்னதும் அங்கே இல்லை அவள் ஒழுங்காக பியானோ ப்ளே பண்ணலை அதுக்காக தான் கோவப்பட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ எவ்வளோ தைரியம் தான் பிள்ளைய அடிச்சுட்டு என் மேலே பழைய தூக்கி போடுவேன் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற சேர்த்து கோவப்படுறா. உன்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணியாச்சு கிளம்புன்னு சொல்கிறா. பார்த்தா ஹீரோக்கு அவன் மேலே லவ் பர்சன்டேஜ் எல்லாம் கூடனதும் இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி போலேன்னு சொல்லிட்டு உடனே காலை பிடிச்சிட்டு என்னை டைவர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க உங்களை விட்டு என்னால் எப்பயும் போக முடியாது அப்படின்றத சீட்டு அங்கே கெஞ்சும் போது பிள்ளைங்களுமே அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணாதீங்கப்பா எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வேமா எந்திரிச்சு போனால் டக்குன்னு போய் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதெல்லாம் அங்கே லவ் ரொம்ப கூடி போயிருது அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவள் ரொம்ப சூப்பராக சாப்பாடெல்லாம் சமைச்சிட்ருக்கா. பார்த்துட்டு எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறா பாரு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்து உங்களுக்காக தான் பிபி நான் சமைச்சிருக்கேன்னு சொன்னால் லவ் கூடிட்டே போகுது. ஸோ இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க. வெளிச்சமாக ஃபேஸ் க்ளோ ஆகணும்னு சைடில் இந்த சைடில் ஒரு ஃபோன் இந்த பக்கம் ஒரு கண்ணாடின்ற மாதிரி வச்சுட்டு அவனை அங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி நிற்போமா அப்படி நிற்போமான்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கா. ஸோ நினச்ச மாதிரியே அது சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சா அந்த பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மா காலையிலே நம்மளுக்காக ஃபுட்டெல்லாம் எந்திரிச்சு சமைச்சாங்க தெரியுமாப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கையில் வேற சுற்றுச்சுப்பான்னு சொல்லும்போது அவள் சாப்பாடு பண்ணுறப்ப அங்கே சுற்றுக்கு. ஸோ இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே
பேசினா உடனே மெடிசன்லாம் கொண்டு வந்து போட்டு அவளங்க ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகி போயிருது. அவளுக்குமே லவ் இருக்க அவனுக்கு கூடிச்சுக்கு பிள்ளைங்க 2 பேருமே கூடி சீக்கிரம் நம்மளுக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பக்கம் கிண்டல் பண்ணதும் போதும் போதும் நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது அப்போங்க டையெல்லாம் சரி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு பண்ணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா ஹாப்பி ஆகிட்டு இவ போய் கிஸ் பண்ணா. அவனுமே சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸ்க்கு அந்த லூசியை பார்த்தா ஸ்கார்ஃப் எல்லாமே போட்டுட்டு இதை வந்து நம்ம பாஸ் தான் எனக்காக வாங்கி கொடுத்தாரு, அவர் என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது இவனை பார்த்தா ஹீரோயினை நினச்சிட்டே சிரிச்சிட்டு வந்தா. அந்த டயத்தில் இவளை பார்த்தும் சிரிச்சிட்டு அப்படியே போனதும் பார்த்தியா நம்மளோட லூசி மேடம் பார்த்து சார் சிரிச்சிட்டு இருக்காரு, 2 பேத்துக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குப்பா அப்படின்றத சேர்த்து அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த யாராச்சும் வந்து காதில் விழுந்துடாம சொல்லும் போதே ஹீரோயின் பக்கத்தில் போய் இடிச்சதும் நான்சென்ஸ்ன்னு சொல்லி கீழே தள்ளி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான வந்துட்டு கோவமாகி போயிட்டு அப்போங்க அவங்க எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி வந்து எங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து எங்கள் பாஸோட வருங்கால ஒய்ஃப்ட்டு எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு யார் இவளா அவங்க பாஸோட வருங்கால பொண்டாட்டியா, அப்போ நான் யார் அப்படின்றத சேர்த்து கேட்டா நீ அந்த வீட்டோட மெய்டாக இருந்திருப்பேன்னு சொன்னால் அப்போங்க அந்த லூசி வீட்டோட மெய்டாக இருக்கவுமே கொஞ்சம் வந்துட்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தானப்பா இவ்வளோ பொசிஷனுக்கு வர முடியும்னு சேர்த்து கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இந்த ஸ்கார்ஃப் எனக்கே அவர் ஆசையாக வாங்கி கொடுத்தது இது ரொம்பவே காஸ்ட்லி தெரியுமான்னு சொன்னதும் அப்படி பார்த்தா ஒன்றும் தெரியலையேப்பா ஃபேக் மாதிரி இருக்கே நம்ம சொல்கிறா. அந்த டயத்தில் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா இவ பயந்து போயிட்டு கழுத்தில் இருக்க ஸ்கார்ஃபை வேகமாக கலட்டுறா. அப்போ அங்கே இருக்கவங்க சார் நீங்கள் மேடமுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் வருங்கால ஒய்ஃப்ட இவங்க எப்படி சார் வந்துட்டு மரியாதை இல்லாமல் நடக்கலான்னு சொல்லிட்டு கேட்டா யார் ஒய்ஃப்னு சொல்லிட்டு கேட்டால் இவளுக்கே பயமாயிருது. அப்போ ஹீரோயின் கீழே தெரியாமல் விழுந்துக்கிட்ட மாதிரி அவளை ஆக்டிங் பண்ணிட்டு ஹனி அப்படின்ற செட்டி கூப்பிட்டா. அவன் அங்கே வந்துட்டு வேமா அங்கே தூக்கிக்கிட்டு என்னாச்சு பிபி உனக்கு அப்படின்றத சொல்கிறான். நான் உங்களுக்காக ஆசையாக சாப்பாடு கொண்டு வந்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது அதுக்கு ஒருத்தலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் இவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் இங்கே பாருங்க இவங்க சூப்பெல்லாம் தள்ளி விட்டு கையில் கொட்டிருச்சுன்னு சொன்னால் யார் இப்படி பண்ணதுன்னு செட்டி கேட்டா ஐயோ நாங்களாம் எதுவும் பண்ணல சார், பண்ணது இந்த லூசி தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவ கோமாயி போயிட்டு என்னவே மாட்டி விட்றீங்களான்னு சொன்னதுமே அங்கே நம்ம சார் நீங்கள் எப்படினாலும் லூசி மேடம்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்க தானே உங்கள் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பேசலாம். யார் சொன்னது வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஸ்கார்ஃப் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தானே சார் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது ஏதாச்சும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏன் பொண்டாட்டி இங்கே இருக்கா, இவ்வளோ விட்டுட்டு எதுக்காக நான் மற்றவளை போய் பொண்டாட்டியாக வந்துட்டு மாற்ற போகிறேன் அப்படின்றதாமே சொல்கிறான். அப்போ வந்து உன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணி விட்றான். ஸோ ஹாப்பி ஆகிட்டு அவளை தூக்கிட்டு போனா ஏண்டி போய் சொல்ல எங்ககிட்ட இந்த கிஃப்டெல்லாம் வாங்கினியாடின்னு சொல்லிட்டு போட்டு அடித்து 3 பேத்துக்குள்ளே பயங்கரமாக சண்டை வருது. அப்போ அங்கே சிஸ்டம் கோவமாயிட்டு நான் தான் கதையோட ஹீரோயின் சொல்லிட்டு என்னை வந்து ஜோக்கரை மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கத்திச்சிக்கா. ஸோ அப்போங்க இப்போ வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றத சொல்லும் போது அவங்க 2 பேரும் போட்டு பொழந்து விட்றாங்க. அவளை வீட்டுக்கு வந்துட்டு மெடிசன் எல்லாம் போட்டுட்ருக்கான். வலிக்குதா அப்படின்ற செட்டி கேட்டா இல்லைப்பா ரொம்பலாம் வலிக்கலை அப்படின்றத அவள் சொல்கிறான். அவங்க 2 பேருமே அந்த பிள்ளைங்க அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பிள்ளைங்களை விட்டு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ பர்த்டேக்காக அங்கே கேக் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. இது உனக்காக தான் விஷ் கேட்டுக்கோன்னு சொல்லும்போது என்னோட பர்த்டே எப்பயுமே இப்படி சந்தோஷமாக போகணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டால் அங்கே மிஷின் சொல்லிடுது நீ வந்த வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுமே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஃப்ட் எல்லாத்தையுமே எங்கள் வேகமாக கொண்டு வந்துட்டு அம்மா இந்தாங்க உங்களுக்காக தான் செட்டு கொடுத்தா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ கடவுளே நான் இப்போ இங்கேருந்து போகணுமே, பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டமாயிருவாங்களேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வேமாவை தள்ளி விட்டதுமே கேக் போய் அங்கே கீழே விழுந்ததும் என்னாச்சு பிபி அப்படின்ற செட்டு கேட்குறான். அப்போ அங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு சியாவை மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தேன் மறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது அந்த பையன் அம்மா என்ன நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொன்னதும் எப்படி பிடிக்காம இருக்கும், உங்கள் கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மா வந்து அதெல்லாமே பார்க்குறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்பா நீங்கள் என்ன சாமிங்கா இல்லையா, அம்மாவுக்கு வந்துட்டு எங்கான பசங்களை தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஓல்டாக மாறிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன அவ்வளோ மோசமாக இருக்கேன் பார்க்க அப்படின்ற சேர்த்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ பப்பில் பார்த்தா அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இவன் வந்து தண்ணியை போட்டுட்டு கடவுளே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பும்போது சரி அந்த நம்ம லூசியை பற்றி என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு
கேட்டால் அவளுக்கு என்ன சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நான் காசு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், பட் என்னால் போக முடியலன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ லவ் எதுவும் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை இல்லை எனக்கு காசு தான் முக்கியம், நான் காசு எடுத்துகிட்டு எப்படியாச்சும் போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்க ரொம்ப தண்ணியை போட்டுட்டு அவங்க பேசுகிறத பார்த்துட்டு அங்கே அவங்க பயந்து போயிடுறாங்க. மேல் மாடலாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, ஓ நீ திருந்துவன்னு பார்த்தா நீ திருந்தவே மாட்டியா, நீ இன்னுமே இந்த வேலையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறான். இப்போ என்ன பண்ணுறது, நான் பேசாமல் கிளம்பணும், இல்லை என்ன கொலை பண்ணிடுவானுங்க அப்படின்ற சொல்லிட்டு விழுந்தடிச்சு வேகமாக வெளியே வந்து ஓடி வந்துச்சேக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அதுக்குள்ளே இப்போ அங்கே வந்துட்டு, ஓ நீ இப்போ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால் அங்கே வந்துட்டு பயங்கரமான அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. நான் மேல் மாடலோட சேர்ந்துருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் 7 பேர் கூட சேர்ந்து ஒன்றா கூட குடும்பம் நடத்துவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் வேகமாக அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவளை பிடிச்சி வம்பு பண்ணி அவங்க தூக்கிட்டு போயிடுச்சேக்கான். அந்த லூசி நீ வந்துட்டு இடத்த பிடிக்கணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் அந்த சிஸ்டம் சொல்லுது அவன் அவளோட கதாநாயகியாக மாறிட்டுருக்கா, நீ வில்லியாக மாறிட்டுருக்கான்னு சொன்னதுமே அப்போ நான் வந்துட்டு அவள் உருவத்தை அடையணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதுவுமே அவளை மாதிரியே உருவத்தை மாற்றி விட்டுது. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவங்க க்ளோஸாக வந்ததுமே என்ன பேசுனாங்கன்னு சொன்னதும் தெரிஞ்சுதான் பேசினேன், உனக்கு என்ன அதை பற்றின்னு சொன்னதும் நீ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு உண்மையிலே நாயா மாறிட்டானா, என்னை பிடிச்சி இப்படி கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற சைட்டை பேசுகிறா. கதவை யாரா நாக் பண்ணுறதுன்னு போய் திறந்து பார்த்தா அந்த லூசி இவ்வளோ மாதிரியே வந்து நிற்கிறா. ஹீரோயின் மேலே அங்கே மயக்க மருந்து போட்டு மயக்கமாக்கிறா. ரொம்ப கூலாக உட்காந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் எல்லா சொத்தையுமே நான் அனுபவிக்க போகிறேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும் போதே அந்த பாப்பா வந்து அம்மா எனக்கு ஹேரை சரி பண்ணி விட்றீங்களான்னு சொன்னதும் வலிக்கிற மாதிரி போட்டு பண்ணதும் அம்மா எனக்கு வலிக்குது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறா. அந்த குட்டி பையன் வந்து அம்மா எனக்கு பட்டன் பிஞ்சிருச்சு தச்சு கொடுக்குறீங்களான்னு சொன்னால் நான் என்ன வீட்டு வேலைக்காரியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பிள்ளைங்க பயந்ததை பார்த்துட்டு நான் இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது, உண்மையிலே இது நம்ம அம்மாவை தானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஒழுங்காக சாப்பாடே செய்ய தெரியாது, கடையில் தானே ஆர்டர் பண்ணுவாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப அங்கே கை கால்லாம் அமுக்க விட்டு டார்ச்சர் பண்ணுறா. அப்போங்க யா எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு பிரதர் அப்படின்ற சொல்லும்போது அம்மா நாங்கள் பிரேக் விடவான்னு சொன்னதும் பிரேக்கெலாம் விட முடியாது, உங்கள் அப்பா வர வரைக்கும் என் காலெல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே ஹீரோவை பார்த்தா ரிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுச்சேக்கா. அவட்டங்க எனக்கு வெட்டிங்காக ப்ரப்போஸ் பண்ண பார்த்தா அங்கே புள்ளையை போட்டு அடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் கோவமாய் போயிட்டு பங்க நீ அழுகாத அப்படின்ற சொன்னதும் அம்மா வந்துட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை புலம்பும் போது அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போனதுமே நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இவ கதையுமே முடிச்சாகணும் அப்படின்னா தான் பூ எனக்கு சொந்தமாவான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவர் ரிங்கை பார்த்துட்டு அவள் மாறின மாதிரி எனக்கு தோணலையே நடிச்சாலான்னு சொல்லிட்டு யோசிச்சா. அம்மா வந்துட்டு உண்மையிலே அம்மா மாதிரியே இல்லைப்பா, எனக்கு என்னமோ அந்த டீச்சர் லூசியை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் படுத்து தூங்க அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அவள் சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கா ட்ரக்கு கலந்து, உன் கையில் வெட்டிங் ரிங் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. நான் சமைக்கும் போது கழட்டி வச்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கொண்டு போய் போட்டுட்டு பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு கேட்கும் போதே அவனுக்கு டவுட் ஆகிடுது. ஏன்னா அந்த ரிங்கை எப்பயுமே அவள் கையிலே போட மாட்டா, இவன் இன்னைக்கு சொன்னதுமே அவள் கையில் எடுத்து போட்டிருக்கானா கண்டிப்பாக வந்துட்டு அவளே கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவன் இங்கே இருக்கானா அப்போ உண்மையான என்னோட பொண்டாட்டிக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்த பார்த்தியா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீ வந்துட்டு அதை போட்டுட்டு வரையான்னு சொல்லிட்டு கேட்டா. சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு சூப் குடிங்கன்னு சொன்னால் குடித்ததுமே அவள் நான் போகிறேன் பேபி அப்படின்ற செட்டு போனால் வேமா அங்கே டஸ்ட்பினில் அவங்க துப்பி விட்டுறான். கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இவளை பார்த்தா அந்த ஒரே நாள் தான் அதுக்குள்ளே வந்துட்டு திரும்ப அவளோட உருவத்துக்கு அவள் மாறிடுவா. ஸோ வந்துட்டு வெளியே அவளை மாதிரியே மாறிட்டு ஃபஸ்ட்டு நான் அவளை இல்லாமல் பண்ணிட்டேனே அதுக்கப்புறம் என்ன என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சாக தான் போகிற, இந்த சிஸ்டம் வந்துட்டு எனக்கு ஒன்று மாதிரியே மாறுற தன்மை கோல்டன் ஃபிங்கர் பவர், நான் என்ன வந்துட்டு கலந்தாலுமே யாராலே கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் எனக்கு சக்தி கொடுத்துருக்கு, நான் ஹாப்பியாக வந்துட்டு மாற போகிறேன், உண்மையான நீ இந்த உலகத்தில் இருந்து மறைய போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போனால் நம்ம ஹீரோ வந்து அவளை அடித்து போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறான். அவர் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டால் அங்கே கோவமாகி போயிட்டு அவன் நீ எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருப்பேன், நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இவன் நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கூத்துனா கத்தியை வச்சு நம்ம ஹீரோ நடுவில் வந்து விழுந்துடுறான். கைப்பற்றுது. அவள் அழுததுமே நீ தயவு செஞ்சு அழுகாத,
உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல, பட் இந்த ரிங் உனக்காக தான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவள் வெட்டிங் ரிங்கை கொடுத்ததுமே சந்தோஷமாயிட்டா. அவளுமே அந்த ரிங்கை கையில் போட்டுக்கிறா. பட் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சேக்கா. பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பயந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே டாக்டர் அங்கே உட்காந்துச்சேக்கா. அப்போ அங்கே நான் பயந்து போயிட்டேன், உங்களை பார்க்காம போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுச்சேக்கா. பக்கத்தில் பார்த்தா அங்கே அவங்க 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, நம்ம சியாவுமே இருக்காங்க. என்னப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா. நம்ம ஒரிஜினல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அப்போ லூசின்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் கதையில் வர்றதுக்கு தப்பாக நடந்துட்டா. ஸோ அதனால் அவளுக்கு அங்கேவே பனிஷ்மெண்ட், அவள் அங்கேவே இருந்தாகணும், இந்த வேர்ல்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சியா சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ அப்போ இவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்காக நானும் என் பிள்ளைங்களுமே இங்கே வந்திருக்கோம், இந்த 2 அப்பாவை நீ மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.